கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரனை அடியான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 4 வசனத்திலே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய திரு ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட்டதோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டதோ, எப்பொழுது ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டதோ, அந்த நாள் முதலாக நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்கள். நீங்கள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய திருச்சபை, உங்களுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய பார்வைக்கு மிகவும் அருமையானவை, மிகவும் நேர்த்தியானவை. அதனாலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்தும்படி விரும்புகிறார். உங்களுடைய கனத்திற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே மாற்றி போடுகிறார். ஆம், தடைகளை நீக்கி போடக்கூடிய கர்த்தராக உங்களுக்கு முன்பாக கடந்து போய் எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்குகிறார். கர்த்தர் உங்களை கனப்படுத்தும்படியாக விரும்புகிறார். அன்றைக்கு ஆபிரகாமை கனப்படுத்தின ஆண்டவர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கனப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களை கனப்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஆமேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திற்கு நீங்கள் மகிமை செலுத்துங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி பெருக்கத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கரம் உங்களை பாதுகாத்து வழிநடத்தும். தேவனுடைய கரம் உங்களை போஷிக்கும். தேவனுடைய கரம் உங்களை பராமரிக்கும். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் ஏறிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அந்தந்த காலங்களிலே அந்தந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருந்து தேவ கரம் உங்களை பாதுகாத்து வழி நடத்தும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.